அதிமுகவிற்கு வாக்குகளை செலுத்திய எடப்பாடி மகிழ்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி வாயுடைய கட்சியாக இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் தமிழக மக்கள் தற்போது காலையிலிருந்து, அதாவது காலை 7 மணி முதல் இதுவரைக்கும் தன்னுடைய வாக்குகளை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகள் எப்படி இருந்தது, இனி வரக்கூடிய 5 ஆண்டுகள் யாருடைய ஆட்சியாக இருக்க வேண்டும் என தமிழக மக்கள் அனைவரும் தீர்மானித்து தங்களுடைய வாக்குகளை, அவங்களுடைய உரிமைகளை செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையிலே இதுவரைக்கும் 35% வாக்குப்பதிவு என்பது நடந்திருப்பதாகவும், அந்த 35% வாக்குப்பதிவிலே அதிமுகவிற்கு மிகப்பெரிய அளவிலே வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறதாகவும், அதிகப்படியான வாக்குகள் அதிமுகவிற்கு தான் பதிவாக இருக்கும் என தற்சமயம் இணையதளங்களிலே தகவல்களும் உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது இதுவரைக்கும் 35% வாக்குகள் பதிவாக்கக்கூடிய அந்த வேளையிலே எப்படி பார்த்தாலும் அதிமுகவிற்குத்தான் மக்கள் வாக்குகளை செலுத்தி இருப்பார்கள். அதிமுக எனக்கூடிய மாற்றத்தை தான் மக்கள் விரும்புகிறார்கள் என சொல்லி தற்சமயம் இணையதளங்களிலே தகவல்கள் உலா வந்து கொண்டிருக்கூடிய இந்த வேளையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது சொந்த தொகுதியான எடப்பாடி தொகுதியிலே தன்னுடைய வாக்குகளை செலுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாக்குகளை செலுத்தியது மட்டுமல்லாமல் அதிமுக எனப்படக்கூடிய மிகப்பெரிய இயக்கத்திற்கு, மிகப்பெரிய கட்சிக்கு மக்கள் கண்டிப்பாக ஆதரவுகளை கொடுப்பார்கள். அந்த ஆதரவு 2026 சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். தமிழக மக்கள் மத்தியிலே அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஆதரவுகள் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மக்கள் புறம் அனைவரும் சிந்தித்து செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சிந்திப்பு என்பது கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்தையும் குடும்ப ஆட்சியும் ஒழிக்கப்படக்கூடியதாகத்தான் இருக்க போகிறது. என கண்டிப்பாக மன்னர் ஆட்சியை, குடும்ப ஆட்சியை ஒழிக்கக்கூடிய வகையில் தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இருக்க போகிறது. மே மாதம் 4ஆம் தேதி மாலைக்குள் அதிமுக ஆட்சி அமைக்கும் என நல்ல தகவல்கள் கண்டிப்பாக தேடி வரும் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். மீதம் இருக்கக்கூடிய வாக்காளர்கள், அதாவது தமிழக மக்கள் இன்னும் யார் யார் வாக்குகளை செலுத்தாமல் இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் தங்களுடைய ஜனநாயக கடமையை கண்டிப்பாக செலுத்த வேண்டும். இந்த முறை எந்த ஒரு தேர்தலிலும் இல்லாத அளவிற்கு இந்த முறை அதிகப்படியான வாக்குப்பதிவு என்பது நடத்தப்பட வேண்டும். மக்கள் அதிகமாக வாக்குகளை செலுத்த வேண்டும். தங்களுடைய உரிமைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.